காவியம் பாடவா காதலே. நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் ஆனந்த். மறுமாட்டி உங்க அம்மா வீட்டுல தான் இருக்க போறேன்னு சொன்ன. ஆனந்த், எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வந்துட்டேன் ஆனந்த். ஆமா, இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? அது உங்க அம்மா எனக்கு மீன் குழம்புல சோறு கொடுத்துட்டு இருந்தாவளா, எனக்கு சாப்பிட பயமா இருந்துச்சு, அதனால சாப்பிடவே இல்லை. உங்க அண்ணி குழந்தை தான் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை. அவதான் நீ எதுக்கு பயப்படியா, அங்க வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டா. நான் கூட இருக்கேன், உன்னை பாத்துக்கிட்டேன்னு வேற சொன்னேன். அதான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன், உங்க அம்மையா அன்பாதான் இருக்கவ, எதுக்காக சிட்டிக்கு பயந்துட்டு அங்க போய் இருக்கணும்னு நினைச்சிட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்படியே சரோ, எங்க அண்ணி கூப்பிட்டாங்களா? ஆமா ஆனந்த். நான் சொல்லும் போது கூட கேட்காம போனியே சரோ, எங்க அண்ணி சொன்ன உடனே மட்டும் எப்படி கேட்ட? அவளோ என்னை மாதிரி இந்த வீட்டு மருமகள்ல, அவ கொஞ்சம் உண்மையெல்லாம் சொன்ன, அதனால வந்துட்டேன். என்னதான் அண்ணி நீ சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒற்றுமையாதான் இருக்கிய. அண்ணி மேலதான் அதிகமா பாசம் இருக்கு போல. ஆனந்த், உங்க மேலதான் எனக்கு அதிகமான பாசம். நான் சொல்லி கேட்கவே இல்லையே சரோ. அப்ப எனக்கு போகணும்னு தோணுச்சு ஆனந்த், ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் நாங்க இருக்கும்போது உங்க கூட பேசுறதெல்லாம் மிஸ் பண்ணேனா, குழந்தைய வந்து சொன்னால உங்க அம்மா நான் அங்க இருந்தாலும் எனக்கு சாப்பாடு வேற கொடுத்து விடியாவல. இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாருமே நம்ம மேல அன்பா இருக்காவ, நம்ம எதுக்கு இப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். ஆமா சரோ, நானும் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியா? ஆமா சரோ, இந்த ரூம்க்கு வந்தா நீ இருப்பல்ல, நான் மட்டும் தனியா இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரோ. அப்படியா? நான் என்ன போக மாட்டேன், சரியா? சரி சரோ. எப்பா எப்பா அப்பா. அனுஷ்கா வாமா. இவள இருக்கு இப்ப எங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அப்பா, அம்மா இங்க வராம வேற எங்கப்பா போவாங்க? இதுதானே உங்க வீடு, இங்க இல்லாம வேற எங்கேயோ போய் இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன உங்ககிட்ட வந்து நீலி கண்ணீர் வடிச்சாலும் இவா? நானே இவன் செஞ்ச சேக பிடிக்காம தான் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்தேன். நீ எதுக்குமா இவளை இங்க கூட்டிட்டு வந்தா? எதுக்குப்பா அப்படி கேக்குறீங்க? இதுதானே நம்ம வீடு, நம்ம இங்கதானே இருக்கணும். நம்ம இங்க இருக்கலாம், ஆனா இவ இங்க இருக்க கூடாதுமா. இவ இந்த வீட்டுல இருந்தா சரி வராது, வெளியே போ சொல்லி இவள. எதுக்குப்பா அம்மாவை அப்படி சொல்றீங்க? அம்மா இல்லாம எப்படி நீங்க இந்த வீட்டுல தனியா இருக்கிறீங்க? இவ இல்லாம தனியா இந்த வீட்டுல இருக்கிறது கூட எனக்கு நிம்மதியா தான் இருக்கு. இவ இருந்தாதான் எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்ல. இவ முதல்ல வெளியே போ சொல்லுமா. என்ன வேலை பாத்துருக்க தெரியுமா இவா? நீங்க அம்மாவை அந்த வீட்டுல விட்டு வச்சதுதான் தப்பு. உங்களை யார் அம்மா கொண்டு போய் அங்க விட சொன்னது? அந்த சரோஜாவோட கடைக்கு எதுக்கு அம்மாவை வேலை பார்க்க சொன்னீங்க? யாராவது அம்மாவை மதிப்பாங்களா? எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? அம்மா எதுக்குப்பா உங்களுக்கு வேலைக்காரியா இருக்கணும்? மகாராணி மாதிரி இந்த வீட்டுல வாழ்ந்தவங்க, அவங்க கொண்டு போய் ஹோட்டல்ல வேலை செய்ய விட்டுருக்கீங்களேப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அந்த வீட்டுல இருந்திருக்காங்க தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இவ திருந்தலையே. திருந்து வந்தா இந்த வீட்டுல விட்டு வச்சிருந்தேன். ஆனா இவ என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்கா தெரியுமா? இந்த சரோஜாவோட குழந்தைய அழிக்க பார்த்திருக்காமா இவா. அம்மா அப்படிலாம் எதுவுமே செய்யல. அந்த சரோஜாவை குழந்தைன்னு ஏதோ புரிஞ்சுக்காம பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம்மா குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல அவங்கதான் ஏதோ கலந்து கொடுத்திருக்காங்க. அத பார்த்துட்டு நீங்களும் அம்மா தப்பா புரிஞ்சிருக்கீங்க. இல்லமா, இவ போய் சொல்றா. இல்லப்பா, நான் சொல்றதுதான் உண்மை. அந்த ஜூஸ்ல ஏதாவது அம்மா கலந்துருந்தா அதை குடிக்காமலே விட்டுருப்பாங்களே. எதுக்காக குடிச்சிட்டு இவ்வளவு கஷ்டப்பட போறாங்க? அதை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அவங்கதான்ப்பா ஏதோ கலந்து கொடுத்திருக்காங்க அம்மாக்கு. அம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இவ சொல்றதெல்லாம் நீ நம்பாதமா. இவள இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது. அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. வெளியே போ சொல்லுமா இவள. அம்மா எங்கப்பா போவாங்க? எங்க வேணாலும் போட்டோம், இங்க இருக்க கூடாது. சரி, அப்படின்னா அம்மா கூட நானும் போறேன். அம்மாக்கா எனக்கு எங்க போறதுன்னு இப்ப தெரியல, தெரியாம தான் இங்க வந்தோம். நீங்களும் போக சொன்னா நாங்க எங்கேயாவது போறோம். எப்பவுமே நீங்களும் எங்களை இனி தேடாதுங்க. அனுஷ்காமா, நீ எதுக்குமா இவ கூட போனோம்? நீ இங்க இரு, இல்லன்னா மாப்பிள்ளை வீட்டுல போய் இரு. இவ எப்படியோ போற, நம்மளுக்கு என்ன? மாப்பிள்ளை வீடா? அவனெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க பயணி. என்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். என்னமா சொல்ற? என்னாச்சு? எப்பா, அம்மாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அங்க போனதுல இருந்து அத்தைக்கும் அம்மா அங்க இருக்கிறது பிடிக்கல, என் புருஷனுக்கும் அம்மா அங்க இருக்கிறது பிடிக்கல. தினமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாவ. இன்னைக்கு என் மாமியார் அம்மாவை மரியாதை இல்லாம பேசிட்டாவப்பா. எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவிய என்னையதான் திட்டினாவ. அப்புறம் என் புருஷனும் வந்து என்னையதான் திட்டினாரு. இப்படி எங்க அம்மா மரியாதை இல்லாம நடத்துறீங்களே, மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நீ வேணா உங்க அம்மா கூட கிளம்பி வெளியே போன்னு சொல்லிட்டாருப்பா. ஓஹோ, அங்க வந்து உன் வாழ்க்கைய கெடுத்துட்டாளா? அனுஷ்காப்பா, நம்ம பிள்ளை வாழ்க்கையை நான் கெடுப்பேனா? நீ
எடுப்பா செல்லம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தான் தெரியும். நீ தான் அங்கேயே போய் நம்ம பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துருப்பா. இல்லங்க, நான் சம்பந்தியமாயிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். உடனே அவிய கோவப்பட்டு நீ மரியாதைலாம் பேசிட்டாங்க. அதை கேட்டதுக்கு தான் நம்ம பிள்ளையும் வெளியே போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. நான் அனுஷ்காயிட்ட எவ்வளவோ சொன்னேன், அம்மா மட்டும் எங்கேயாவது போறமா நீ இங்கேயே இருன்னு. ஆனா அனுஷ்கா கேட்காம வந்துட்டாங்க. அப்பா, அம்மாவை மரியாதை எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எப்படிப்பா இருக்க முடியும்? மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்ன அதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னைய வேற வெளியே போன்னு சொல்றான் அவன். இதுக்கு மேல அந்த வீட்டுல எப்படிப்பா இருக்க முடியும் நிம்மதியா? அதனாலதான் நான் அம்மா கூட்டிட்டு வந்துட்டேன். அனுஷ்கா, உங்க அம்மா மட்டும் அங்க வராம இருந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாமா? இவ அங்க வந்துதான் உன் வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துட்டா. யாரும் என் வாழ்க்கையை கெடுக்கல. என் புருஷனும் என் மாமியார் இருந்தப்ப சரியில்லை. அவங்க ஒழுங்கா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவங்க முன்னாடி நடந்ததெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இனி அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நானும் அம்மாவும் இங்கதான் இருக்க போறோம். நீ வேணா இங்க இருமா, ஆனா இவ இங்க இருக்க கூடாது. ஏங்க? சரி, வாய மூடு. நீ எப்படிப்பட்டவான்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அக்கா வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை வாழ்க்கையை அழிக்கலான்னு பார்த்தா, இப்போ நம்ம பிள்ளை நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுல போய் அது வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்துட்டா. எதுக்கு செல்லமா இப்படி இருக்கா? ஏங்க, நான் ஒண்ணும் பண்ணலங்க. எப்பா, நானும் சொல்றேன்ல, அம்மா ஒண்ணுமே பண்ணல. எல்லாத்துக்கும் அந்த குடும்பம் தான் காரணம். நீ சும்மா இருமா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ எப்படிப்பட்டவான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அப்பா, அம்மாவே ஏற்கனவே கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்காங்க. நீங்களும் உங்களை கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. அம்மா, வாங்க ரூமுக்கு போலாம். அனுஷ்கா, அப்பா, அம்மா இங்க இருந்தாதான் நானும் இங்க இருப்பேன். இல்லனா நானும் அம்மா கூட எங்கேயாவது போறேன். எனக்கு வீடு இல்ல, என் அம்மாக்கும் வீடு இல்லன்னு நினைச்சிட்டு நான் எங்கேயாவது போறேன்ப்பா. உனக்கு எதுக்குமா வீடு இல்லைன்னு சொல்றா? இது ஓ சொத்து, ஓ வீடு. இவ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏங்க, நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? செய்யாத தப்புக்கு இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேங்க. ஓய மூடி இருந்தவன்ட்ட பேசவே விரும்பல. பிள்ளைக்காக நீ இங்க இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். ஏதாவது ஏடா கூட பண்ணனா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. அம்மா, வா போலாம். அங்க போய் பிள்ளை வாழ்க்கையை இப்ப கேட்டுட்டா. இவெல்லாம் ஒரு காலத்துல திருந்திக்க மாட்டா. இனி பிள்ளையும் மருமவனையும் நான் எப்படி சேர்த்து வைப்பேன்? இவள கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கை தான் நாசமா போச்சுன்னு பார்த்தா பிள்ளையோட வாழ்க்கையை இப்ப நாசமா போச்சு. முதல்ல அக்காவுக்கு போன் போட்டு இங்க வர சொல்லணும். மம்மி, அந்த சரோஜா மறுபடியும் வந்துட்டா மம்மி. என்ன பிரியங்கம்மா சொல்றா? சரோஜா வந்துட்டாளா? ஆமா மம்மி, ரெண்டு பேரும் என்னடானா வீட்டை விட்டு போனாங்க. இப்ப என்னடானா ரெண்டு பேரும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எதுக்காக இப்படி போறாங்க, எதுக்காக இப்படி வராங்கன்னே தெரியலையே மம்மி. நம்ம மேல இருக்க பயத்துல தான் ஓடி இருக்காள்வ. இப்போ குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கேன். அதான் ரெண்டு பேரும் திரும்ப வந்திருக்காள்வ. பிரியங்கம்மா, அவளை இந்த வீட்டுல விட்டு வைக்க கூடாது. எப்படியாவது ஓட ஓட துரத்தணும். எப்படி மம்மி? நம்மளால தான் ஒண்ணுமே பண்ண முடியலையே. இப்ப கூட இந்த சரோஜாவை 4 கேள்வி கேட்ட மம்மி. உடனே அத்தை அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. அவளும் என்னைய தேவையில்லாம பேசினா மம்மி. நீ எதுக்காக இங்க இருக்க, உன் வீட்டுக்கு போக வேண்டியதானு கேட்டா. ஆனா அத்தை அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க மம்மி. முன்னாடிலாம் அத்தை இப்படி கிடையாது தானே, நம்மளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவளுக்கு ஒரு நாள் கூட சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்களா மம்மி? இப்ப அத்தைக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்க? எல்லாம் அவ பிள்ளை உண்டானதுதான் காரணம். அவ குழந்தை உண்டானதுல இருந்து மைனி அவளை தலையில தூக்கி வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. 3வது மாசம் யாருக்காவது இப்படி வளகாப்பு பண்ணுவாங்களா? அவளுக்கு வளகாப்பு எவ்வளவு கிராண்டா பண்ணிருந்தாவ பார்த்தல பிரியங்கம்மா. எல்லாத்துக்கும் உங்க அத்தை தான் காரணம். என் அண்ணனோட சொத்து எல்லாத்தையும் இவளுக்கு பிள்ளைக்கு செலவு பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க போல தெரியுது. இதுக்கு மேல 9வது மாசம் வேற ஒரு வளகாப்பு இருக்கா. அப்படியே மம்மி? ஆமா பிரியங்கா, அது மட்டும் இல்ல, தங்கத்துல அந்த சரோஜாக்கு கொலுசு வாங்கிட்டு வந்து போட்டிருக்காவ மைனி. தங்கத்துலயா? ஆமா பிரியங்கா, அது 1 பவுன் 2 பவுன் இல்ல, 15 பவுன்ல. என்ன சொல்றீங்க மம்மி? ஆமா பிரியங்கா, பரவாயில்ல, சும்மாவா சொல்றேன். என் அண்ணன் சொத்தை மாசமாயிட்டான்னு அழிச்சிரும் போல தெரியுது என் மைனி. அப்படி என்ன மம்மி, அவங்களுக்கு குழந்தை மேல அவ்வளவு ஆசை? அதான் பிரியங்கா, எனக்கு தெரியல. என்னவோ இவ அதிசயமா உண்டாயிட்ட மாதிரி தான் மைனி பண்ணிட்டு தெரியுது. அதனாலதான் நானும் செல்லமாவும் அந்த குழந்தைய எப்படியாவது அழிக்கணும்னு நினைச்சு திட்டம் போட்டோம். கடைசியில அந்த ஜூஸ் குடிச்சு அவ வயித்தால எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டா. எனக்கும் கால் உடைஞ்சு போய் நானும் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு பிரியங்கா. சரி மம்மி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனி அவங்க 2 பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ஹலோ ஆனந்து. என்னமாமா சொல்லுங்க. ஆனந்து, நல்லா இருக்கியாப்பா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காப்லப்பா?
எல்லாரும் நல்லா இருக்கும் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. நீ எங்க இருக்கா? வீட்டுல இருக்கியா இல்ல தோட்டத்துல இருக்கியா? நான் வீட்டுலதான் இருக்கேன் மாமா. அப்படியாப்பா, அக்காள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொண்டு போய் கூட. சரி மாமா, இந்த குடுக்கை. யாரு அண்ணன்? சரத்குமார் சித்தப்பாவா? ஆமா சரோ, எங்க அம்மாட்ட பேசணுமா, நான் கொண்டு போய் போன கொடுத்துட்டு வரேன். சரி அண்ணன், கொண்டு போங்க. என் புருஷனை இனி ரொம்ப மிஸ் பண்ணிருக்காரு. இனி இங்க பார்த்த உடனே என்ன சந்தோஷம். எனக்கும் அப்படிதான், அவர் கூட இருந்தாதான் நல்லா இருக்கு. எப்படியா இருக்கா? நல்லா இருக்கேக்கா. நீ எப்படி இருக்கா? மாமா எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்கையா? சரிக்கா, கொஞ்சம் உடனே புறப்பட்டு என் வீட்டுக்கு வாயா. வீட்டுக்கா? எதுக்கு தம்பி? ஏக்கா, நான் சும்மா கூப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஒரு முக்கியமான விஷயமா தான் கூப்பிடிய, கொஞ்சம் வாக்கா. அப்படியா? சரிப்பா, வாரேன். மச்சிட்டுமா? சரிக்கா, உடனே கிளம்பி வா. சரி தம்பி, போன வைக்கேன். ஐயா ஆனந்த், மாமா உடனே நீ வர சொல்லியா? என்ன காரணம் தெரியல ஆனந்த். நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, அப்படின்னா நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன்பா. சரோ, நீ வீட்டுல இருந்துக்க, நான் எங்க அம்மையை கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி ஆனந்த்.